Madam, vanakkam madam. Vanakkam. Thank you so much for coming to Santana Talks. Mata Pita Guru Devathukku Mudal Vanakkam. Very happy to be here with you. இந்த சந்தானா டாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு பேட்டிக்கு கூப்பிட்ட உடனே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுவும் நீங்கள் அந்த முதியோர்களெலாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே அதனால் நிச்சயமாக இதுக்கு வரணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து உங்களோட இதில் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். So my initial question to you is that how did you get this idea to start this old age home in such a large scale? அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இதை நீங்கள் முதல்ல எப்படி இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டீங்க. இதற்கு முதல் காரணம்னு நான் சொல்லணுன்னா என்னோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வாழ்க்கையில். அம்மா வந்து நான் குழந்தையா இருக்கிறச்சே நிறைய முதியோர்கள் என்னோட வீட்டில் இருந்திருக்காங்க. நான் குழந்தையா இருப்பேன். எங்கள் அம்மா வந்து அம்மாவோட அம்மா, அப்பாவோட அம்மா, அப்பாவோட சித்தி, இந்த மாதிரி பல முதியோர்களை வந்து ரொம்ப அரவணைப்போடு அம்மா பார்த்துருக்காங்க. அம்மாவோட பேர் பத்மா கணபதின்னு. ஆனா அவ்வளோ அன்பா பார்ப்பாங்க அம்மா. இவ்வளோ வேலை பலூன்னு எப்படி அம்மாவால் இவ்வளோ பார்க்க முடிஞ்சதுன்னு இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன். அன்னைக்கு குழந்தையா இருந்தனால எனக்கு தெரியல. பட் அம்மா வந்து இவ்வளோ இன்முகத்தோட எல்லாரையும் அரவணைச்சு போறதை பார்த்து பெரியவங்கள்ட்ட இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கறத நான் வந்து அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ சிஸ்டம் என் மனசுல விதைச்சதே அம்மா தான். இன்ஃபேக்ட் அம்மா, என்னால அம்மாவை வணங்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அம்மாவை வணங்காம வீட்டை விட்டு வெளியிலே கிளம்ப மாட்டேன். அம்மா இறைவனடி சேர்ந்துட்டா. ஆனாலும் அம்மாவோட கைடன்ஸ் இன்னைக்கும் இருக்கு. நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். கடைசி வரையில் அம்மா என் கூட இருந்திருக்காங்க. அதனால அவங்களோட கைடன்ஸ் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சுப்பேன். அம்மாக்கு இந்த முதியோர்களை ஆரம்பிக்கிறதெல்லாம் இருந்தாங்க, ரொம்ப வாழ்த்திருக்காங்க அம்மா. இன்ஃபேக்ட் அதனால அவங்க எப்பவுமே அவங்க நினைச்சுப்பேன். ஒவ்வொரு விஷயம் கிளம்பரிச்சு கூட, இன்னைக்கு இங்க கிளம்பரிச்சு கூட அம்மா நான் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். அந்த மாதிரி தான் என்னோட விஷயமே. நிஜமாவே அம்மா தான். நிச்சயமா அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ரெண்டாவது வந்து நான் இந்தியன் வங்கியில் 30 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சேன். அப்போ வந்து நிறைய முதியோர்கள் பென்ஷன் வாங்க வருவாங்க. எல்லாத்துக்கும் வரைச்சே நிறைய பேர் அன்போடு அரவணைப்போடு பேசுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணாலும் அவங்க என்னை வந்து பார்க்காம போக மாட்டாங்க. எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் அது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பிரான்ச்சில் ஒவ்வொரு பிரான்ச்லையும் இருக்கிறச்சு வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போடுவாங்க இல்லையா. ஆனால் மோஸ்ட்லி நான் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வந்து பேசிட்டு போவாங்க. அவங்ககிட்ட ஒரு கன்சோலிங்காக 4 வார்த்தை சொல்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குச்சே நான் இந்தியன் பேங்க் வில்லிவாக்கம் பிரான்ச்சில் 1985லேருந்து 95 வரையில் பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் இபிஎஃப் பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட், 400-500 ரூபா தான் இருக்கும் அவங்களுக்குலாம் வர பென்ஷனு. 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அத்தனை இபிஎஃப் பென்ஷன்ஸ் வந்து காத்தால ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து பிரான்ச் வாசலில் வெயிட் பண்ணுவாங்க. பிரான்ச் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணும். 4 o'clock வந்து 5 o'clock வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, 10 மணிக்கு பிரான்ச் திறந்தவொன்னு உள்ளே வந்து அம்மா நான் காலைல 5 மணிக்கே வந்துட்டேன். அப்பா ஏன்பா இவ்வளோ சீக்கிரம், எல்லாரையும் அப்பா அம்மான்னு தான் அன்பாவோட கூப்பிடுவோம். ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க நீங்கள்? பிரான்ச் 10 மணி இல்லைம்மா, நாங்கள் இந்த நாளுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம், 1ஆம் தேதிக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வாங்கி தான் நாங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ட இடத்துக்கு கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துக்கு கொடுக்கணும், காஃபி சாப்பிட்ட இடத்துக்கு கொடுக்கணும், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ட இடத்துக்குலாம் கொடுக்கணுமா. ஸோ இந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த பிரான்ச் திறந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க வெளியில் போயிருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளையோ பெண்ணோ அங்கே வெயிட் பண்ணிட்டு அந்த பணத்தை பறிச்சுட்டு போயிடும். கண்ணீரும் கம்பலையுமா திரும்பி வருவாங்க. அம்மா இந்த மாசத்தை நான் எப்படி போட்ட போறேன்னு தெரியலம்மா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வருவாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரிஞ்சுது. இப்படிப்பட்ட முதியோர்கள், அதாவது ஓரளவுக்கு வருமானமும் வாரிசும் இருக்கிற முதியோர்களோட வாழ்க்கையே கடைசி காலத்தில் இப்படி இருக்கிறச்சே வருமானமும் வாரிசுகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத முதியோர்களோட வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா. யாருமே நிராதரவா, இறைவன் படைப்பில் யாருமே வயசான காலத்தில், அதுவும் பர்டிகுலராக வயசான காலத்தில் நிராதரவாக நிற்கக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உண்டு அதில். அதாவது நிறைய முதியோர்களுக்கு கடந்த காலம் கசந்த காலம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நிகழ்காலம் எப்படி என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, அப்படியே கவலையும் இதுமா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி
சிலரோட வாழ்க்கையை நம்ம தோல்ல எடுத்து ஏன் பார்க்கக்கூடாதுன்னு எப்பவுமே தோணும். ஆனால் அந்த அளவுக்கு பண வசதி இல்லை. ஆனால் இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசுறச்சு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அன்லெஸ் உங்ககிட்ட க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி இல்லாமல் நீங்கள் இலவசமாக ஒரு முதியோர் இல்லம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆரம்பிக்க முடியாது, இப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க. உண்மையை பார்த்தா குழந்தைங்களையே லோன் வாங்கி தான் படிக்கவே வச்சோம் அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு எப்படி இறைவா இதை பண்ண முடியும், இதுதான் என்னோட எப்போவுமே இறைவன்ட்ட ஒரு சமர்ப்பணமாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, இறைவன் வாழ்நாளில் இதை பண்ணி காமிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் இறைவன்ட்டு சரண்டர் ஆகிடுவேன். இறைவா எனக்கு இதை பண்ணி கொடு, ஒரு 100 பேரை வச்சு பார்த்துக்கணும், இது ஒன்று தான் ஆசை. அவங்க சந்தோஷமாக கடைசி காலத்தில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க, ஆனால் கடைசி காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கூட இறைவா. 100% உண்மையாக நாங்கள் அத்தனை பேர் உழைக்க ரெடியாக இருக்கோம். இது அமேசிங். உங்களுடைய முதியோர் இல்லத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, நான் முதல்ல மிஸ்டர் சேகரன் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள் பாகிரதி மேட்டர் முதியோர் இல்லத்துக்கு போய் பாருங்கன்னார். சரி அவர் சொல்கிறாரு, அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து அங்கே என்னை அழைச்சிட்டு போய் ஒருத்தர் சாப்பிட்ற அந்த லஞ்ச் செக்ஷனுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே எனக்கு பிளேட்டில் சாப்பாடு வச்சாங்க. கல்யாண சாப்பாடு தோத்துது, அவ்வளோ நிறைவாக இருந்தது சாப்பாடு. இது கொடுத்தாங்க, பருப்பு பாயாசம். காஞ்சி மகாபெரியவர் ஒரு இது சொல்லுவார், பிரசாதம்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடும், அந்த மாதிரி அது பிரசாதம் மாதிரி சாப்பிட்டதுனால 2வது தடவை நான் கேட்கல, அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்த முறை வரைச்சு 2வது கொடுக்க ஏற்பாடு பண்ணி தேங்க்யூ ஸோ மச். தென் ஐ தாட், எப்படி இவங்களால ஃபுட்டு இவ்வளோ குவாலிட்டி. உடனே சொன்னார், சார் நீங்கள் வந்து என்னுடைய எல்லா இடத்தையும் நீங்கள் நாங்கள் சுற்றி காமிக்கிறேன் வாங்கன்னு அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு செக்ஷனையும் காமிக்கிறாரு. காய்கறி வெட்டுற சரி, அதுக்கு தனியாக ஒரு கூலர் யூனிட் வச்சுருக்கீங்க, காய்கறிகள்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தனியாக சப்பாத்தி பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது, இட்லி அரைக்கிற மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே கம்பார்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் ப்ரொவிஷன் பண்ணி, அது ஒரு ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை ரொம்ப மிகையாக இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன். அவ்வளோ அருமையாக குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி அத்தனை பேருக்கும் முகம் சுளிக்காமல் ஹவு திஸ் இஸ் பாசிபிள், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி. ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? இது இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு முதற்க நான் இறைவனுக்கு நன்றி. 2வது அத்தனை டோனர்ஸும் அத்தனை கார்பரேட்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் சரி கார்பரேட்ஸும் சரி இவ்வளோ தூரம் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க கொடுக்குற நன்கொடை ப்ராப்பராக அந்த முதியோர்களுக்கு போய் சேரணும். அவள் எதுக்கு கொடுக்குறோம் அதுக்கு ப்ராப்பராக போய் சேரணுங்கிறது நாங்கள் 100% சின்சியராக பண்ணுவோம். அதோடு இல்லாமல் எங்கள் கூட என்னோட தோளோட தோள் கொடுக்குற அத்தனை ட்ரஸ்டீஸும் கமிட்டி மெம்பர்ஸும் வாலண்டியர்ஸ்க்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறதுக்கு நிச்சயமாக என்னோட கடமை அது. ஏன்னா ஒரு 2 பேரை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு செக்ஷன் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒரு சம்பளம் வாங்காமல் ஒரு கன்வீனியன்ஸ் வாங்காமல் இத்தனை பேர் பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இறைவன் தான் ஆல்வேஸ், பகவான் யுனைட்ஸ் லைக் மைண்டட் பீப்பிள்ங்க. அவரே அமைச்சுக்கிறார் எல்லாரையும், அவரே அழகாக நடத்திக்கிறார். ஸோ இந்த தருணத்தில் நன்கொடையாளருக்கு நான் நன்றி சொல்லணும். வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நன்கொடையாளர்களோ இல்லை கார்பரேட்ஸோ வந்து பாருங்கள் அப்படின்னு, நீங்கள் வந்து ஒரு முறை ஆனந்தத்தை வந்து விசிட் பண்ணுங்கள், வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கம்போ, வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் சொன்னீங்க சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு, காத்தாலேருந்தே நல்ல ஒரு இறைவனோட சுப்பிரபாதம் அதெல்லாம் போயிட்டு அந்த வைப்ரேஷன்லேயே எல்லோரும் சமைக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது நம்மளோட தாட்ஸும் அது உள்ளே போகும்பாங்க, அந்த வைப்ரேஷன். ஸோ அந்த தாட்டோட அந்த வைப்ரேஷனோட அந்த ஜபத்தோட போகிறதுனால ஃபுட் வில் பி எவர் லைக் திஸ். எந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டாலும், நீங்கள் வந்த பர்டிகுலர் டேன்னு கிடையாது, எந்த டே வந்து யார் வந்து சாப்பிட்டாலும் இது சொல்கிறது தான். நம்ம நிறைய பேர் தங்களுடைய திருமண நாள், கல்யாண நாள், முதியோர்களோட நினைவு நாள், அந்த மாதிரி நிறைய நாளைக்கு நிறைய பேர் எங்களுக்கு வந்து அவங்க இந்த டேஸ்க்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதுனால அவங்களும் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 11:30க்கு பெரியவங்க சாப்பிடுவாங்க, நம்ம அப்பா அம்மா சாப்பிடுவாங்க, அந்த சமயத்தில் அவங்களும் வருவாங்க, இங்கே பரிமாறிட்டு அவங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு போச்சு. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்றைக்கி என்ன சொன்னீங்க அதே வார்த்தை தான் அத்தனை டோனர்ஸ். ஒரு தடவை வந்தவங்க அடுத்த தடவை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு அவங்க இங்கே வந்து பார்த்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்படி தான் நம்மளோட அந்த நெட்வொர்க் அப்படியே இன்க்ரீஸ் ஆனது. ஒன்லி பிகாஸ் த கிரெடிட் கோஸ் டு ஆல் அவர் எல்டர்ஸ். முதல்ல 18 வருஷமாக நம்ம முதியோர்கள் தான் அவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொருத்தர், நான் பாயசத்தில் எக்ஸ்பர்ட்டுமா, நான் சாம்பார், அவங்களுக்கு என்ன கலை இருக்கோ அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். வறட்சியே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்ளிகேஷன்லேயே கேட்டுருவோம் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ என்ன ஹாபின்னு, அதிலே விட்டுடுவோம். ஸோ அவங்களுக்கு தெரியாது நம்ம கம்பல் பண்ண, அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஆக்டிவாக இருங்க. யாருமே வேலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் ஆக்டிவாக சந்தோஷமாக பண்ணுங்கம்போ. அவங்க பாயசம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்க பாருங்கள், பருப்பு பாயசம் அமோகமாக, அதை நீங்கள் 2 தடவை அவங்ககிட்ட சொன்ன உடனே they will make it a point, டெய்லி நான் தாமா பாயசம் வைப்பேன். இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. வேறு அமேசிங். அந்த ஆனந்தம் அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள நான் வரும்போது நான் என்னமோ நினச்சிட்டு வந்துட்டேன், இது ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லி. அங்கே உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஓல்டு பீப்புளை கம்பார்ட்மெண்ட்டாக அவங்கள வச்சுருக்கீங்க. விமன் ஒரு பக்கம், மேல் ஒரு பக்கம், கப்புள்ஸ் ஒரு பக்கம்,
அதுக்கப்புறம் ரொம்ப முடியாதவா கிரவுண்ட் ஃப்ளோரில், ஓரளவுக்கு நடக்கக்கூடியவா மேலே, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முடியாதவாளுக்கு ஏசி யூனிட்ல அவங்களுக்கு ஏர் கண்டிஷனரோட நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரான உடனே ஐ சா ஃபிசியோதெரபி ரூம், முடியாதவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரேயர் ஹால் போய் பார்த்தேன். அங்கே நீங்கள் வந்து டெய்லி லலிதா சர்சரணாமம்லாம் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரேயர் ஹாலே வந்து ஒரு வைப்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். இப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? ஏன்னா நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. சரி இது போகட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே மூவ் ஆகி போகிறேன். அங்கே டைம் டேபிள்லாம் போட்டு எந்த டாக்டர் எப்போ வருவாங்க, யாருக்கு எந்த பேஷண்ட்டுன்னு ஒரு பெரிய லாக் ரிஜிஸ்டர் வேறு மெயின்டைன் பண்ணுறீங்க. இதெல்லாம் நிஜமாவே உங்களுக்கு சாத்தியமா இல்லையான்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசினேன். ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு ஒரு 2 மணிக்கு பசிக்குது, அப்போ படம் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி காலங்காத்தால் சீக்கிரம் எழுந்துட்டீங்க, உங்களுக்கு காஃபி கட்டாக கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ there is absolutely nothing which they don't get. எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது, நினச்ச நேரத்தில் கிடைக்கிறது. அது வந்து ஐ திங்க் தட் திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் ஐ ஹவ் சீன். நான் இது மாதிரி பார்த்ததில்ல. ஒருவேளை இருக்கும்னா அவங்க தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணட்டும். நான் அவங்களையும் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்ததுமா, இந்த முதியோர் இல்லத்தோட நிற்காம நீங்கள் வந்து யூ ஆர் மெயின்டைனிங் அ உமன் எம்பவர்மெண்ட் சென்டர். வாட் இஸ் த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் தட்? இந்த ஆக்சுவலி இந்த விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது எங்களது 6வது இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக முதல்ல 2003 இந்த ஆனந்தம் முதியோர் இல்லம் ஆரம்பித்தோம், இலவச முதியோர் இல்லம். இது வந்து 6வது ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டை கேட்குறச்சு நான் சொல்கிறேன். இந்த 6வது இந்த விமன் எம்பவர்மெண்ட் எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து இந்த கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இலவச பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்கோம். 2022 வந்து ஒரு பில்டிங் கட்டி 18,810 சதுரடியில் அத்தனை வசதிகளோட கூடி நம்ம கட்டினோம். அது ஏன் வந்ததுன்னா, எல்லாமே நம்ம ஆனந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று கனெக்டாகவே போச்சு. அதாவது இறைவன் வந்து அழகான ஒரு வரைபடம் ஆனந்தத்துக்கு வரைஞ்சி வச்சுட்டார். ஒரு முதியோர் இல்லம், என்னோட கனவு வந்து ஒரு முதியோர் இல்லம் தான் வாழ்க்கையில் பண்ணோன்னு. ஆனால் இறைவன் என்னென்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறச்சே அவர் எந்த பாதையை காமிச்சாலும் நம்ம எடுத்து நம்ம கடைசி மூச்சு வரல சர்வீஸ் பண்ணலாங்கிறது தான் எங்கள் அத்தனை பேரோட எண்ணமும். அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம், மேலே படிச்சுட்டு இருந்த 270 ஏழை குழந்தைங்க ஈவினிங் வந்து டியூஷன் படிப்பாங்க. பார்த்தீங்க, அதுதான் செகண்ட் ப்ராஜெக்ட் 2010 ஆரம்பித்தோம். அதில் மாடியில் ஒரு 15 கிளாஸ் ரூம்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கிளாஸ் கம்ப்யூட்டர் லைப்ரரி எல்லாமே பார்த்தீங்க, எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே படிக்கிற அது வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள் நிறைய பேர், சிங்கிள் மதர் இருக்கிற குழந்தைங்க, ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன். ஸோ இந்த குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் கைடன்ஸ்க்கு ஆள் இல்லைங்கிறதுனால எங்கள் பெரியவங்க சில பேர் ஆசைப்பட்டாங்க, அம்மா நாங்கள் வந்து ரிட்டையர்ட் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் 2-3 பேர் இருக்கிறச்சு, அம்மா நாங்கள் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுருவோம். ஏன்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்தவங்க, ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம், அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க. கடைசி காலத்தை எவ்வளோ சந்தோஷமாக அப்பா அம்மாவுக்கு வச்சுக்க முடியுமோ அதுதான் எங்களோட பிரின்சிபல். அப்போ நாங்கள் 2010 இந்த இலவச டியூஷன் சென்டர் மாடியில் ஆரம்பித்தோம். அந்த 7 குழந்தைங்களை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி 270 குழந்தைங்க நம்மள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கும் என்ன படிப்புக்கு வேணுமோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுப்போம். நான் அதை சொல்ல விரும்புகிறேன், அதை தனியாக ஒரு யூனிட்டே வச்சிருக்கீங்க அவங்களுக்கு காஃபி டீ சப்ளை பண்ணுறதுக்கு. ஆமாம், பிஸ்கெட்ஸ் டெய்லி வந்து விதவிதமாக பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரியே ஒன்று பேக்கரி பண்ணுறோம். அதான் நான் அசந்துட்டேன். என்னது சார் இது பிஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இது ஈவினிங் வந்து இந்த 250 பசங்க வந்து டெய்லி 600 பேர் பெனிஃபிட் அவங்களுக்கும் கொடுப்போம். அதுக்கு அது தவிர இங்க பெரியவாளும் சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் அப்போ விமன் எம்பவர்மெண்ட்ல அது வந்தது. இப்போ இந்த குழந்தைங்களில் வந்து ஒரு 47 குழந்தைங்களை கற்றலில் குறைபாடு இருக்க குழந்தைங்கன்னு டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அவங்களால நார்மல் குழந்தைங்கள மாதிரி பிக்கப் பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்க உடனே நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினா அப்போ தான் தெரிய வந்தது, இந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா விட்டுட்டு போயிட்டா, அம்மா வந்து ரொம்ப கற்றல் அவ்வளோ தூரம் படிக்கலை, அதனால் அவளால் புரிஞ்சிக்க முடியல. கற்றல் குறைபாடுனா என்ன புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு ஹார்ட் டேஸ் ஆஃப் ஒர்க் போயிட்டு ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு நைட்டு வரைச்சே ஸ்கூலில் இந்த குழந்தை படிக்கலைங்க சேர்த்து குழந்தை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நியூஸ் எங்களுக்கு வந்தோடனே அம்மாக்களை கூப்பிட்டு கேட்டோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கம்மா, எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இந்த குழந்தை படிக்கலைங்கிறதான் தெரியாது. இல்லைம்மா இப்படி ஒரு டிசபிலிட்டி இருக்குது, நம்மளால் இயன்றது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் டீச்சர்ஸ் நிறைய பேர் விஎக்ஸ்எல்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மந்தவெளியில், தேர் பயனியர்ஸ் இன் ரன்னிங் ஸ்பெஷல் ஸ்கூல், அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு 1 இயர் கோர்ஸ் எல்லாம் முடித்து
இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் இலவசமாக பண்ண, இவங்களால பெய்டு ஸ்கூல் போக முடியாது, ஏன்னா 1.5-2 லட்சம் இவங்க யாராலையும் கட்ட முடியாது. கண்டிப்பா முடியாது. நம்ம கிட்ட கை நிறைய இறைவன் 47 குழந்தைங்களை கொடுத்துருக்காங்களா, 2-3 குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணி முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறச்சு, ஏன் இலவசமாக ஒரு சிறப்பு பள்ளி ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்பவும் சொன்னாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு குழந்தைக்கே இவ்வளோ அரைச்சி நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி பண்ண முடியும். எல்லாத்துக்கும் இறைவன் சரண்டர் ஆயிடுவாங்க. எண்ணத்தை கொடுத்தது இறைவன், அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இறைவனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிப்பேன். அதெல்லாம் இறைவன் சரண்டராக தான் அந்த இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அந்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஸ்கூல்ல இறைவன் அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த ஸ்கூலை. நிஜமா சொல்றேன். ஆமா, I have gone to special school in Hyderabad. I've seen many blind schools. அந்த மாதிரி பார்த்திருக்கேன். நிஜமா சொல்றேன், ரொம்ப நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு ஸ்கூல். கேட்டாங்க, சரி நம்ம ட்ரை எப்பவுமே நாங்க என்ன பண்ணுவோம், சேலஞ்சஸ் எதிர்கொள்வோம், இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அது எப்படியாவது கொண்டு வர பார்ப்போம். இறைவனும் உறுதுணையா இருப்பார். அதான் நான் சொல்லணும், ஸ்பான்சர்ஸ் இவ்வளோ தூரம் அதை கட்டி கொடுத்ததுனால தான் எங்களால் பண்ண முடியும். டோனர்ஸ் அவர் ரொம்ப அப்ரிஷியேட். அந்த மாதிரி இருக்கிறச்சு இந்த குழந்தை வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு கேலிப்பர்ஸ் வாங்கி கொடுத்தோம். உடன் ஸ்டாண்ட் பண்ணி 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்க வச்சோம், அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஹைட்ரோதெரப்பியில் பிடிச்சு நடக்க வச்சோம். ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம், எங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் சரி ஆனந்தம்லையும் ரியலாக அவங்கெல்லாம் இல்லைன்னா ஆனந்தம் இல்லை. நிஜமாக அவங்கள தான் நான் ரொம்ப பாராட்டேன். எங்கள் கூட தோளோடு தோள் கொடுக்குற அத்தனை ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அத்தனை ஸ்டாஃப் மெம்பர்ஸ், மெடிக்கல் டீம், டீச்சர்ஸ், சொல்லிட்டே போகலாம். அது அவ்வளோ தூரம் வந்து அவங்களாம் சின்சியராக பண்ணுறதால தான் இவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வரைச்சி இந்த குழந்தை கிராஜுவலாக நிற்க ஆரம்பித்தா, ஆக்குபேஷனல் தெரப்பி காலுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. யூ வில் நாட் பிலீவ், இன்னைக்கு அந்த குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் டான்ஸ்லேயும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் வரானா, இதை விட வேற ஒன்றுமே தேவையில்லை. இதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன வேணும்? 11 வயசு வரையில் பேசாத குழந்தை ஸ்பீச் தெரப்பினாலையும் மியூசிக் தெரப்பினாலையும் வேதா தெரப்பினாலையும் இன்னைக்கு பேசுறதோட இல்லாமல் மற்ற ஸ்பீச் தெரப்பியில் மற்ற பேசாத குழந்தைங்கள்ட்ட ஒரு குச்சியை வச்சு இந்த அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா சொல்லுங்கிறது, இதெல்லாம் நம்மளை பார்க்கறச்சே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்தரா நீங்க விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நான் சொல்லணும் இல்லையா, அப்பதான் இந்த ஸ்கூல் பத்தி வந்தது. இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தைங்களோட அம்மாக்கள் நிறைய சிங்கிள் மதர்ஸ் இருந்தா பாருங்க. நான் வந்து நிறைய கவுன்சிலிங் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவுன்சிலிங் வாழ்க்கையில. ஸோ அதனால பெரியவாளுக்கெல்லாமும் நிறைய கவுன்சிலிங் பண்ணுவேன். இந்த மாதிரி மதர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் தேவையோ, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க வாழ்க்கைலாம் கவுன்சிலிங் நிறைய கொடுப்பேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு ரெகுலராக அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறச்சே நிறைய பேர் வாழ்க்கையோட விரக்தி, அப்படி ஒரு விரக்தி, அவ்வளோ வாழ்க்கையை வேண்டாங்கிற உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. எனக்கு வேண்டாமா, வாழ்க்கையே வேண்டாம், குழந்தையோட நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், எனக்கு எதுக்குமா வாழ்க்கை, என்னால் முடியல, சம்பாதிக்கவும் முடியல, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கவும் எனக்கு முடியல, நான் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், அம்மா வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதம்மா, இறைவன் கொடுத்தது இது, அதனால எப்படி நம்ம முன்னுக்கு போக, எனக்கு தெரியலையேம்மா வழி அப்படின்னாங்க. சரிம்மா, உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குமே, அதை வழியில கொண்டு வாங்களேன், எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுமா வாழ்க்கையில், எதுவுமே தேவையில்லைம்மா, வெறுப்பில் இருக்கோம்மா அப்படின்னாங்க. அப்போ தான் தோணித்து, ஏன் இந்த சிங்கிள் பேரண்டாக வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிச்சு நம்ம ஏதாவது பண்ணினா என்ன அப்படி நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறச்சு தான் திடீர்னு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் சின்னதாக நடத்திட்டு இருந்தார் அம்பத்தூரில், சிடிசின்னு பேர். அவர் வந்து இந்த மாதிரி டெய்லரிங் யூனிட், ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டர்லாம் அந்த அவரோட இடத்துல சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த சமயத்தில் ரொம்ப வயசாகிடுத்து, இன்னுமே என்னால் முடியும்னு தோணலம்மா, ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இறைவன் இங்கே நாங்கள் அமிச்சார். வந்தார், எங்ககிட்ட வந்து ஆஃபீஸில் வந்து பேசினார். இந்த மாதிரி யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ண நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கா, பட் எனக்கு ஆனந்தத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோன்றதுங்கிறச்சே, சிங்கிள் மதர்ஸ்க்கு ஏதாவது பண்ணோன்னு நினைக்கிறோம், இறைவன் கொண்டு வந்து கையில் இதை கொடுக்குறாரு. இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்க நீங்க. இறைவனே கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரும் கொடுப்பாரு, அப்படிதான் நடக்கும். அப்ப என்ன பண்ணுறோம், இம்மீடியட்டா அதை எடுத்துட்டு அந்த டீச்சர்ஸ் அத்தனை பேரையும் நாங்களே எடுத்துட்டு இங்கேயே கம்ப்யூட்டர்ஸ், டெய்லரிங் மிஷின் எல்லாம் போட்டு இம்மீடியட்டா நம்ம இந்த மதர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு டெய்லரிங், ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டர் கிளாஸஸ் 4 months கோர்ஸ் அவர் எப்படி பண்ணியிருந்தார், அது மாதிரி 4 months கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் ஆரம்பிச்சு முதல்ல இந்த 92 குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க. அவங்க அம்மாக்களுக்கு தான் அதில் வந்து கொஞ்சம் பேர் சிங்கிள் மதர்ஸ் ஆரம்பிச்சு இப்போ இட் ஹஸ் பிகம் விமன் எம்பவர்மெண்ட் அமங் 51 வில்லேஜஸ். இதுவரையில் 2000க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இதுவரையில் எம்பவர் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல். இட்ஸ் a great contribution to the society. அம்மா, இப்போ நம்ம we spoke about your old age home and we also spoke about women empowerment. Specifically, I have a question about those 250 kids நீங்க வந்து இந்த ட்ரைனிங் சென்டர் நடத்து, அந்த தாட் ப்ராசஸ், நீங்க இந்த 250 ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகணும், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸ் வரணும்னு அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்லை, அதான் சொன்னேன், முதல்ல பெரியவங்க சில பேர் நாங்கள் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வந்தோன்னே ஏன்னா நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ரிட்டையர்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதுல வந்து ஒரு அம்மா வந்து பார்வதி அம்மான்னு
அம்மா நான் எல்லாரோட ஆசையும் என்னன்னு கேட்டுருவோம் இல்லையா, வந்த உடனே அப்ளிகேஷன் எழுதிச்சு. அப்போ அவங்களை கேட்கறச்சே, அம்மா நான் 10th நான் வீட்டில் தனியாக இருக்கிறச்சே பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்து சென்டர் வாங்க வச்சே, எனக்கு அந்த டியூஷன் சொல்லி கொடுக்காம என்னால் முடியாதுமா, எனக்கு அந்த என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்களா கேட்டாங்க. அதே மாதிரி 2-3 பேர் கேட்டோடனே டீச்சர்ஸ் வந்தோடனே ஏன் நம்ம அதை வந்து சொசைட்டிக்கு ஒரு உபயோகமான விஷயமா பண்ணலாமேன்னு தோணித்து. 7 குழந்தைங்களை வச்சு தான் டியூஷன் 2010 ஆரம்பிச்சோம். ஃப்ரீ டியூஷன் சென்டர் எல்லாமே 7 குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சு பெரியவங்க சொல்லி கொடுத்து அடுத்த வருஷம் 20, 40, 60 ஆச்சு. இன்னைக்கு 220 குழந்தைங்க இருக்கிறதுனால 25 டீச்சர்ஸும் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். அவளுக்குலாம் சேலரி பே பண்ணணும். எல்லாருக்கும் அதாவது அவள் மார்னிங்ல வேற எங்கேயா ஒர்க் பண்ணுவா, ஈவினிங்ல இங்க வந்து சொல்லிக் கொடுப்பா. ஆனால் எல்லாருக்குமே சேலரி பே பண்றோம். பட் வெரி டெடிகேட்டட் டீச்சர்ஸ். ஏன்னா நாமினல் சார்ஜஸ். அதுல ஒரு 15 டீச்சருக்கு மேல நம்மளே அவங்கள வந்து காலேஜ் படிக்க வச்சோம், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வச்சோம், பிஎட் படிக்க வச்சோம். இதெல்லாம் படிக்க வச்சதுனால தே ஆர் வெரி மச் டெடிகேட் டுவர்ட்ஸ் திஸ் காஸ். அவ்வளோ டெடிகேட்டடாக பண்ணுறதுனால தான் இந்த குழந்தைகளோட முன்னேற்றம் அவ்வளோ பார்க்க முடியுது. ஒரு 28-30 இன்ஜினியர்ஸ் வந்தாச்சு மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாக. சத்தியமாக நிறைய காலேஜஸில் ஃப்ரீ சீட் கொடுத்து வந்திருக்காங்க. பக்கத்துலேயே சோகாக்கடா காலேஜ்னு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே நிறைய கொடுத்து அவங்க வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கேயே நீட் கோச்சிங் கொடுத்து 2 குழந்தைங்க மெடிசன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நீட் கோச்சிங் கொடுத்து 2 குழந்தைங்களுக்கு மெடிசன் கிடைச்சிருக்கு. சிஏ கோச்சிங் கிளாஸஸ் வந்து எங்களோட ஒரு இவங்களே வந்து சம்யுக்தா மேடம்னு அவார்டு ஃபேம்லேருந்து வந்து ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. விக்னேஷ் ரொம்ப அருமையாக. இது மாதிரி என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்களையும் முன்னுக்கு கொண்டுருவோம். எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்க மாத்திரம் இல்லாமல் +2 முடித்த குழந்தைங்க இல்லாமல் வெளியிலேருந்தும் சிங்கிள் பேரண்டாக மேலே படிப்பு தொடர முடியலை அப்படின்னு நிறைய பேர் எங்களை வந்து அப்ரோச் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ வராங்க. வந்து அப்ரோச் பண்ணுறச்சே அவங்களோட ஃபுல்லாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நிஜமாகவே எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதா, வாடகை வீட்டில் இருக்காங்களா, காலேஜுக்கு பணம் கட்ட முடியாதா, அப்படிலாம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டி காலேஜுக்கு டைரெக்டாக ஃபீஸ் பே பண்ணுறோம். அது மாதிரி ஸ்கூலுக்கும் இந்த வருஷம் மாத்திரம் டோனர்ஸோட சப்போர்ட்டோட 320 பேருக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நல்லவே அடைஞ்சிருக்காங்க. எங்களோட ஒரே ரிக்வெஸ்ட் அந்த குழந்தைங்கள்ட்ட எல்லாம் என்னன்னா, நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. வாழ்க்கையில் எந்த மூலையில் நீங்கள் செட்டில் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஏழை குழந்தையோட எஜுகேஷனை உங்கள் லைஃப்பில் எடுத்து பண்ணுங்கன்னு எவ்ரிபடி ஹஸ் ஸ்டார்டட் டூயிங். தட் இஸ் அ ரீபேமெண்ட் ஃபார் அஸ். அதுதான் கிரேட் சர்வீஸ்மா. அம்மா இன்னொரு ஜெனரிக் டவுட் தான் இந்த டியூஷன் சென்டரை பற்றி. சப்போஸ் இப்போ உங்களோட நெய்பர்ஹுட்ல இருக்காங்க, தே ஆர் நாட் புவர் பட் தே வாண்ட் யுவர் சப்போர்ட், அவளுக்கு நீங்க அகாமடேட் பண்ணுவீல? இந்த டியூஷன் சென்டர்ல பண்ண முடியாது. ஏன்னா இந்த டியூஷன் சென்டர்ல பர்டிகுலர் இப்போ நெய்பர்ஹுட்ல இருக்காங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா they will be studying in கொஞ்சம் நல்ல ஸ்கூல்ல பே பண்ணிட்டு இருப்பாங்க. they can get tuition teachers from there by paying இல்லையா. இவங்களுக்கு அந்த அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைங்கிறச்சு இந்த மாதிரி குழந்தைங்களை மாத்திரம் தான் அப்படி எடுத்து criteria. there is a criteria. ஆமா, for everything. ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு அப்படிதான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படிதான், உமன் எம்பவர்மென்ட்க்கும் criteria, எல்லாத்துக்கும் மெடிக்கல்லையும் அப்படிதான், எல்லாம் வரும், எல்லாத்துலயும் அப்படிதான் நம்மளோட. கரெக்ட். நெக்ஸ்ட்மா, இப்போ இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா இந்த இவாளுக்கு வந்து எப்படி பண்ணினோன்னா, மெடிக்கல் வந்து முதல்ல வந்து டாக்டர்ஸ் வந்து பாப்பா, நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம், உடம்பு முடியல விழுந்துட்டு அப்படிலாம். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த குழந்தைங்க எஜுகேஷன் சென்டரில் இருந்த குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அம்மா அப்பாக்களை வந்து எங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டின்னு போக முடியலமான்னு எங்ககிட்ட ஓடி வருவாங்கம்மா, 1000 ரூபா கொடுக்க முடியல, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறச்சே ஒரு நிலைமையில பார்த்தானா வேறு வழியில் நம்மளே ஒரு மெடிக்கல் கேர் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டானா இவங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்க்கும் பண்ணலாமே அப்படின்னு தோணிது எங்களுக்கு. எதேச்சியாக சரி பண்ணலாமான்னு யோசிக்கிறச்சே பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே அழகான ஒரு வீடு வந்து விலைக்கு வந்தது, ஒரு 3000 சதுரடியோட. அந்த வீடை வாங்கி அதை வந்து அழகாக ரெனோவேட் பண்ணி ஆனந்தம் இலவச மருத்துவ மையம்னு ஒன்று ஆரம்பித்து 8 ரூமாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் ரிசப்ஷன்லேருந்து ஆரம்பித்து லேப்லேருந்து ஆரம்பித்து கன்சல்டேஷன் ரூம், ஃபார்மசி, டென்டல், ஐ, இஎன்டி, இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஃபிசியோதெரப்பி, ஸ்கேனு எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம முதியோர்களுக்கு இங்கேயே டாக்டர்ஸ் வந்து பார்த்துருவாங்க. மற்ற சுற்றி இருக்கிற 20 வில்லேஜஸில் இருக்க வருமான வரி கோட்டுக்கு வருவாய் இது கோட்டு கீழே இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே எஃபர்ட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய முதியோர்கள் நம்ம வந்து 2015 ஆக்சுவலி 2003, 2010, 2015ஆம் ஆண்டு தான் மெடிக்கல் ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தா நிறைய முதியோர்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து மெடிக்கல் செக்அப்க்கு ஆனந்த மருத்துவ மையத்துக்கு வந்திருக்காங்க. இது இட் இஸ் ஓபன் டு ஆல் இது. ஆனா அவ பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கணும். ஏழைகளுக்காக துவக்கப்பட்டது எல்லாம் சென்டர். any person is free to go there provided they are poor. அதான் மெடிசின்ஸ் எல்லாமே, மெடிசின்ஸ், லேப் கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ ஃபார் देम, ஃபிசியோதெரபி, ஸ்கேன் எல்லாமே.
ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து அங்கே மெடிசன்ஸ் வாங்கி எல்லாமே ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி, அதாவது நீ முதல்ல ஆரம்பிக்கச்சு நிறைய முதியோர்கள் வந்து டாக்டர்கிட்டே போனதில்லை. அவங்ககிட்ட கேட்போம், அம்மா நீங்களாம் ஏமா இன்னும் இந்த மாதிரி பிபி இவ்வளோ ஹையாக இருக்கே, சுகர் இவ்வளோ இருக்கே, நீங்கள் ஏமா மெடிசன் சாப்பிடலன்னு கேட்டால் அவங்க சொல்கிற, அம்மா கஞ்சிக்கே வீட்டில் வழி இல்லைம்மா, எப்படிம்மா எனக்கு மருந்து வாங்க முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கிறச்சே மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக மந்த்லி மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப அருமையாக மெடிக்கல் கேர் சென்டர் போய் அவங்களோட ஹெல்த் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க. அது மாத்திரம் இல்லாமல் எவ்ரி 3rd Saturday நம்ம எந்த வில்லேஜ்லலாம் ரொம்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கேயே ரீச் பண்ண ஆரம்பித்தோம். திருநின்றவர்கிட்ட மேல்கொண்டையூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் எவ்ரி 3rd Saturday வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணி சுற்றி இருக்கிற ஒரு 16 கிராமத்துலேருந்து 200-250 பேர் வந்து மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க இலவசமாக, ரெகுலர் மெடிசன்ஸ் வாங்க. அதுவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நான் உங்ககிட்ட பேசுகிறச்சே யூ ஷேர்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் அவங்க படுத்துக்கிற இடம்லாம் சரியில்லை, நீங்கள் வந்து சிமெண்ட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஐ வாண்ட் அது வந்து ஆக்சுவலி இந்த மேல்கொண்டையூர் வில்லேஜில் தான் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து 7வது ப்ராஜெக்டாக கடவுளேன்னு ஆனந்தம் ஃப்ரீ பாலியேட்டிவ் கேர்னு ஒரு 50 bedded ஃபெசிலிட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணி பக்கத்துலேயே ஒரு 3.5 கிரவுண்டு எங்களோட ஒரு டோனர் அதை வாங்கி கொடுத்தாங்க. அதில் இப்போ வந்து ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அக்டோபரில் ஆரம்பித்து இந்த டிசம்பரில் அது முடிய போகிறது. இன்ஃபேக்ட் ஜனவரி பிப்ரவரியில் இனாக்ரேஷன் இருக்கும். இந்த பாலியேட்டிவ் கேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாலியேட்டிவ் கேர்ஸ் போய் விசிட் பண்ணி எப்படியெல்லாம் வச்சுக்கணும், எப்படி பார்க்கணும், எப்போவுமே எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய இடம் போய் பார்ப்போம். எது நல்லா வரும், எப்படிலாம் இதை நம்ம இன்கார்பரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்குறச்சே நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணது, நீங்கள் ஹோம் விசிட் போங்க. ஹோம் விசிட் போய் நீங்கள் போய் பார்க்குறச்சே இன்கேஸ் அவருக்கு ஸ்ட்ரோக்கோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வீட்லேயே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறச்சு நீங்கள் மெடிசன் அவங்களால ரீச் பண்ண முடியாது கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ, நீங்கள் அங்கேயே மெடிசன் கொடுத்துட்டு வேறு ஏதாவது தேவை அங்கே கொடுக்கலாம். நீங்கள் மெடிசன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறச்சே அவங்களுக்கு மந்த்லியாக ரெகுலராக நீங்கள் அது மாதிரி உங்கள் மெடிக்கல் டீமே போனால் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே சரி ஓகே ஜூலைலேருந்து, ஏன்னா பிகாஸ் டிசம்பரில் தான் ஜனவரி தான் வரப்போகிறது, ஒரு 6 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறச்சு நான் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு பாலியம் இந்தியா பார்க்கறதுக்கு நாங்களும் எங்கள் மெடிக்கல் டீமு எல்லாருமே ட்ரஸ்டீஸ் போயிருக்கிறச்சு. அங்கே டாக்டர் எம்ஆர் ராஜகோபால் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பாலியேஷன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்சு, அவர் இதெல்லாம் பற்றி சொல்கிறச்சே அவங்களோட ஹோம் விசிட்டும் 2 போய் பார்த்தோம். அன்றைக்கி போகிறச்சே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன் உங்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்தது மெடிக்கல் ஆங்கிளில் பார்த்தாங்க, நான் பார்த்தது எப்படின்னா இந்த ஹோம் விசிட்டுக்கு நான் கூட போனேன்னா மெடிக்கல் ஆங்கிள் தவிர வேறு என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை அந்த வீட்டில் இருக்குது, என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எது கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் வசதி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம முதியோர்கள் நம்ம அப்பா அம்மாக்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தத்தில் இருக்கா. ஸோ அவங்கெல்லாம் வீட்டில் தன்னந்தனியாக வயசான ஒரு தாத்தாவோ வயசான ஒரு பாட்டியோ இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே ஒரு 50 ஃபேமிலிக்கு அங்கே இருக்கிற நம்ம நல்ல ஃபிலந்த்ராஃபிக் ஆக்டிவிட்டி பண்ணுற 2 பேர் மூலமாக கணேஷ் ரமேஷ் 2 பேர் இருக்காங்க. அவங்க மூலமாக மாதம் மாதம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். நம்ம அந்த மாதிரி நம்ம அங்கே ஒரு நம்மளோட கோசாலா இருக்கிறதுனால இந்த மாதிரி இப்போ தான் குழந்தை பிறந்த குறைப்பிரசவத்தில் பிறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பால் இல்லாத அம்மாக்களுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்ருக்கோம். அம்மாக்களுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ அந்த ஏரியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தோன்றுச்சு இந்த பாலியேட்டிவ் கேர் பார்க்குறச்சு இந்த ஹோம் விசிட் போகிறச்சு ஃபஸ்ட்டு ஹோம் விசிட் போயிருக்கிறச்சு டாக்டர்ஸ் டீமோடு நானும் போயிருந்தேன். போன உடனே அவங்க வந்து அவருக்கு என்ன பிபி சுகர் அதெல்லாம் செக் பண்ணுறச்சு எனக்கு கண்ணில் தோணுனது, ஃபஸ்ட்டு வீடு போகிறச்சு ஒரு பாட்டி வந்து திண்ணையில் படுத்துட்டு இருக்காங்க. திண்ணையில் சிமெண்ட் பிளாஸ்டர் கூட கிடையாது, கல்லாக இருக்குது, அதில் தான் பாட்டி படுத்துருக்காங்க. ஒரு பெட்ஷீட் கூட இல்லை. அதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. சரி அந்த பாட்டி எப்படி இறங்கி வருவான்னு பார்க்குறச்சே பாட்டி சொல்கிறேன், எனக்கு முட்டி சரியாக வராதுமா, நான் நகர்ந்து தான் நடந்து வருவேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா எப்படிம்மா போவீங்கன்னா, நான் இப்படியே படியில் இறங்கி பாத்ரூம்லாம் போவேம்மா. நாங்கள் படி எல்லாமும் சிமெண்ட் கிடையாது. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு பெட்டு கிடையாது பாட்டிக்கு, ஒரு பெட்ஷீட் இல்லை, திண்ணையில் வந்து சிமெண்ட் இல்லை. இந்த பாட்டி ஒவ்வொருத்தரையும் இறங்குறச்சே என்ன ஒரு மரண வேதனையை பாட்டி அனுபவிப்பா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு சின்ன குத்து காலில் சின்ன ஒரு கல்லு குத்தினாலே ஐயோ வலிக்கிறதேங்கிறோம் நம்ம. அப்போ இந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும்னு உடனே எனக்கு மனசு அதுதான் தோணுது. நான் மற்ற ஆங்கிள் மாத்திரம் தான் பார்ப்பேன். டாக்டர்ஸ் வந்து இந்த மெடிசன்லாம் ரொம்ப அழகாக போர்ச்சே உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா போனோடனே சாப்பாடு கொடுத்தோன்னா சந்தோஷப்படுவாங்க. பேக்கரியில் பண்ணுற பிஸ்கெட்ஸ் இல்லைன்னா பிரெட் இல்லாமல் எடுத்துகிட்டு போவோம், கஞ்சி மாவு எடுத்துகிட்டு போவோம், என்னெல்லாம் முடியுமோ நம்மளால் அதை கொடுப்போம். அதுவே ஒரு சந்தோஷப்படுவாங்க. இப்போ அந்த பாட்டிட்டு நான் கேட்டேன், பாட்டிமா நீ இப்படி படுத்துட்டு இருக்கீங்களே கஷ்டமா இல்லையா? நான் ஆமாம்மா கஷ்டமாக தான் இருக்குது, வசதி இல்லைம்மா, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு 15 வீடு இந்த மாதிரி நாங்கள் பார்த்த வீட்டில் ஒரு 5 வீடு 6 வீடு இந்த மாதிரி சிமெண்ட் நாட் திண்ணைன்னு சொல்ல முடியாது, ஒரு வீட்டில் பள்ளம் மேடில் பாட்டி இறங்கி இறச்சி விழுந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா சிமெண்ட் கிடையாது, பள்ளமும் மேடுமா இருக்குது, வீட்டு உள்ளே சிமெண்ட் இல்லாதனால. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே கொஞ்சம் வேதனையாக இருந்ததுனால நம்மளோட யார் நமக்கு அங்கே வேலையெல்லாம் பண்ணுறாங்களோ ஆனந்தத்தில் சிவில் ஒர்க்லாம் பண்ணுறாங்களோ அவரை கூப்பிட்டு அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு, இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணோம், 2 ஆள் அங்கே அனுப்பிட்டு முதல்ல அதை நாங்கள் ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அதை முதல்ல முடிச்சு கொடுங்கன்னு. உடனே
யூ வில் நாட் பிலீவ், அடுத்த வாரமே போய் அங்கெல்லாம் சிமெண்ட் பிளாஸ்டர் போட்டதோடு இல்லாமல் அந்த பாட்டிக்கு பெட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு. இங்கேருந்து இன்ஃபேக்ட் படி இறங்குற இடத்துல எல்லாம் பெட்டு போட்டு கொடுத்து பாட்டிக்கு வந்து ஒரு வாக்கர் கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேர் கையை தூக்கிட்டு பிடிச்சிட்டு வந்தா பாட்டிக்கு நடக்க முடியும்னு தோன்றது, கால் எடுத்து ஒரு காலை வைக்கணும்னு தோன்றது. அதனால பாட்டியால் முடியல. மேபி நிறைய பேர் வந்து இனிமேல் உங்களால் நடக்க முடியாது வயசா எடுத்து சொன்னதால மைண்ட் செட் ஆயிருக்கும் பாட்டி இனிமேல் நடக்க மாட்டேன். அதே எனக்கு நான் உடனே எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கூட வந்தா, ரொம்ப நல்ல டைப், எங்களோட மெடிக்கல் டீம் டாக்டர்ஸ் எல்லாமே. அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த பாட்டிக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாலும் திருப்பி ரீகெயின் பண்ண முடியுமா, சான்சஸ் இருக்குமா? நாங்கள் ஏன் இந்த பாட்டிக்கு அந்த மாதிரி கொடுத்து அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாலே பெரிய விஷயம். பாத்ரூம் போயிட்டு வரலாம், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்துருமே. இதுதான் தோணித்து. அதுதான் இப்ப 15 வீடு பார்த்ததுல யாருக்கு என்ன தேவையோ, நிறைய வீட்டுல கீழே படுத்துறது பாட்டிக்கு எழுந்துக்க முடியல. ஸோ அவங்களுக்கு காட்டு, எங்களுக்கு நிறைய பேர் டொனேட் பண்றாங்க. நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் கொடுப்போம். நிறைய வீட்டுக்கு காட்டு, பெட்டு, வீல் சேரு, வாக்கரு, வாக்கிங் ஸ்டிக்கு, யாருக்கெல்லாம் ஃபுட்டுக்கு முடியலையோ அவங்களுக்கு அது. அதே மாதிரி அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து இலவசமாக எங்களோட பெரியவங்க எல்லாருக்குமே ஐ ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொடுக்கறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறச்சு நிறைய பேர் ஐ ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. ஒரு 20 பேரோ 10 பேரோ இன்னும் 20 பேர் இருக்கும். அவங்க போவே இல்லை ஆப்ரேஷனுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து கண் வந்து இது கேட்ராக்ட் ரொம்ப இருக்குது. நாங்கள் அம்மா ஏமா நீங்கள் போகலன்னா, அம்மா நாங்கள் போனோன்னா எங்களுக்கு யாருமா சாப்பாடு பண்ணி, நீங்கள் அடுப்புக்கிட்ட போகக்கூடாது ஒரு மாதங்கிறீங்க, எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க, அதனால தான் நாங்கள் போகல. இல்லையம்மா நீங்கள் கண்ணு கிடச்சிட்டா எவ்வளோ சொன்னீங்க, 6-8 தான், நாங்கள் எப்படிமா போவோம்னா அங்கே இருக்கிற அந்த வாலண்டியர்ஸை வச்சு 3 வேளையும் ஆப்ரேஷனுக்கு அவங்களையும் கூட்டின்னு தனியாக இருக்காங்க, கூட்டின்னு போக ஆள் இல்லைன்னாங்க. நம்ம ஆளுங்களே போட்டு அவரே கூட்டின்னு போய் ஆப்ரேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி 3 வேளையும் ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு குக்குடு ஃபுட்டு அங்கே அமிச்சோம். மார்னிங்க்கு பிரெட் ஆனந்தம்லேருந்து அமிச்சோம். இப்படி பண்ணதுனால அத்தனை பேர் கண்ணு கிடச்சி. இப்போ நான் லாஸ்ட் வீக் அந்த பாட்டியெல்லாம் திருப்பி பார்க்க போயிருந்தேன். ஒரு மாதம் ஆயிடுத்து, ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு. பாட்டி திண்ணையில் உட்காந்துருக்காங்க. ஒரு பாட்டி கேட்குறேன், பாட்டிமா எப்படி இருக்கு? அவங்களுக்கு வந்து வீடு தெரியாதான், அதனால வேற ரோடுக்கு போயிட்டு யார் வீட்டுக்கோ போயிட்டு அவங்க கொண்டு வந்து வீட்டுக்கு விடுவாங்களாம். இப்போ பாட்டிமா இப்போ எப்படிமா இருக்கீங்கன்னு இப்படி வாசல் திண்ணையில் உட்காந்து மேலே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா மேலே சுக்காவே தெரியுதுன்னா என்னம்மான்னு, நட்சத்திரம் தெரியுது, சந்திரன் தெரியுது, சூரியன் தெரியுதுமா, இதை விட எனக்கு என்னமா வேணும்னா, இதெல்லாம் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் எவ்வளவு பணம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது சார். ஒவ்வொரு நிமிஷம் இந்த பாட்டி பாக்குறச்சே என்ன ஒரு சந்தோஷம். நிஜமாவே இதுதான் நீங்க ஆக்சுவலா நீங்க பிராக்டிகலா நிறைய வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனை. ஒரு பொண்ணு 25 வயசு தான் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து கையும் கிரிப்பிள்டு, காலும் கிரிப்பிள்டு. முலையில உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கான் புக்கை வச்சு. என்னடா கண்ணா என்ன வேணும் உனக்கு? என்ன பேச மாட்டானே யார்ட்டையும். அப்பா வந்து டெய்லர், அம்மா கிடையாதான். என்னடா கண்ணா வேணும்னு கேட்டால் பேசலை. முதல்ல கண்ணா உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் ராஜா, நீ சொல்லுன்னு பக்கத்தில் போய் தோளெல்லாம் தட்டி கொடுத்தோன்னே, நான் ஒன்று கேட்டால் தருவீங்களா கேட்டேன். சொல்லிட கண்ணான்னு, எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரீங்களா? நான் எம்காம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், பிகாம் முடிச்சிட்டான். அப்பா பாவம் பிகாமுக்கு சைக்கிள்லேயே இந்து காலேஜ் வரையில் தள்ளிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு சாயங்காலம் வரையில் இருந்து. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. பண்ணுறியான்னு கேட்டார் என்கிட்ட, ஒரு லேப்டாப் வாங்கி தரீங்களான்னு. நம்ம டோனரோட உதவியோட அடுத்த வாரமே ஒரு லேப்டாப் வாங்கி கொண்டு கொடுத்தோடனே அதை ஆப்ரேட் பண்ணுறச்சு அவன் கண்ணில் இருந்த ஒரு சந்தோஷம் பாருங்க, இதெல்லாம் சொல்லியே முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சில விஷயம்லாம் நம்ம மனசை ரொம்ப டச் பண்ணும். இதெல்லாம் அப்போ தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ வேணா ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னால் இவனை இப்படியே விட்டால் இன்னும் ஸ்டிஃப் ஆகிடுமா, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும்னா. இப்போ வரையாடா ஆனந்தம் வந்து இருக்கியாடா கண்ணா, வந்து ஒரு மாதம் இருக்கியா அப்பாவும் டெய்லரிங் பண்ணலாம், நீயும் வரையான்னு கேட்டேன். இப்போ எக்ஸாம் வந்துருமே, வர முடியாது, நான் படிச்சுட்டு இருக்கேன். சரி எக்ஸாம் முடிச்சேன். உடனே அவள் அப்பா அங்கேருந்து குறை, கண்டிப்பாக வரோம்மா, என்னாலையும் பார்த்துக்க முடியலம்மா, வந்து ஒரு மாதம் அங்கே இருந்து ஒரு மாதம் வந்து அவனுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்து ஓரளவுக்கு பழைய நிலைமை வராது. 2வது தடவை நான் அந்த பையனை பார்க்க போச்சு கேட்டது, அம்மா நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்க இல்லைம்மா, எனக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ ஒன்று கேட்கட்டுமா எங்களுக்கு? அவள் தைரியமாக பேசுகிறான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணும். என்னம்மா, என் கை கால் ஏதாவது சரி பண்ண முடியுமாம்மா? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கை கால் முடியாட்டியும் இந்த நிலைமையில ஒரு மாதிரி அவன் வேலையை அவன் பார்த்துக்கிற நிலைமையாவது பண்ணணும்னு தோணுது. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி ஆனந்தத்திலேயே ஒரு ரூமை மாத்திரம் வெக்கேட் பண்ணி இந்த மாதிரி பார்த்த ஒரு 10 பேரை ஒரு அளவுக்கு கொண்டு வர முடியும்னு இப்போ சொல்கிறாங்க எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம். இவங்களுக்கு மெயினாக தேவை என்னென்னா, டெய்லி குளிக்கணும். குளிக்கிறது கூட இல்லை சரியா, டெய்லி குளிப்பாட்டத்துக்கு ஆள் கிடையாது. நல்ல உணவு வேணும், உடுக்க உடை வேணும், மருத்துவ வசதி வேணும், ஃபிசியோதெரப்பி வேணும், மருந்து வேணும். இந்த 5 விஷயத்தையும் நம்ம வந்து ஆனந்தத்தில் கூட்டு வந்து ஒரு மாதம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிற மாதிரி நிலைமை வந்துட்டானா அப்புறம் வாக்கர்லேயோ வாக்கிங் ஸ்டிக்லேயோ நடந்து அவங்க வேலையை பார்க்கலான்னு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் அது ஒரு 10 பேரை கூட்டு வந்து பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அடுத்த 10 பேர் கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராடினரி. அதாவது நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டுறீங்க. யூ ஆர் ட்ரஸ்டிங் so much in God. He is showing you all the path to get it executed.
பாக்கியரதி மேடம், நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிற ஓல்டேஜ் பீப்புளை தான் உங்களுடைய முதியோர் இல்லத்தில் அட்மிஷன் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்க. இது வரைக்கும் லைஃப் டில் டேட் நீங்கள் ரொம்ப மனோநிலைமையிலையும் உடல் ரீதியாகவும் அதிக அளவு பாதிக்கப்பட்டு அவங்கள நீங்கள் மேலே சீர்தூக்கி நிறுத்தின ஏதாவது ஸ்பெஷல் இன்சிடெண்ட் ஆர் ஏதாவது கேஸ் இருக்குங்களா? நிறைய ஸ்டோரி அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் போதாது, அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு. ஏதாவது ரொம்ப முக்கியமானது? ஏன்னா நான் வந்து என்னோட எம்எஸ்சி கவுன்சிலிங் வந்து என்னோட 60வது வயசுல தான் பண்ணினேன். ஏன்னா எனக்கு இது பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஆசை. அப்போ நான் எடுத்துட்ட தீசிஸ் எல்லா ஸ்டோரிஸுமே எங்களோட முதியோர்கள் தான். அவங்களோட ஸ்டோரிஸ் எடுத்தா அப்போ அத்தனை பேரோட ஸ்டோரியும் தெரியறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஒவ்வொருத்தரும் இப்படி கூட வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குமான்னு அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரி பகிர்ந்துக்க சொல்கிறதுனால இப்போ இருக்கிறவங்களோட ஸ்டோரியை பகிர்ந்துக்கிறேன் நான். ஒரு அம்மா வந்து மேரேஜ் ஆன புதுசில் அவங்க ஹஸ்பண்டு ஏதோ சண்டை வந்து ஹஸ்பண்ட் வந்து கத்தியால் தலையை வெட்டி ஒரே ப்ளீடிங்காக இருக்குது. உடனே கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. யாரோ பக்கத்தில் இருக்கவங்க. அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் தெரிய வந்து அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போய் பார்த்தோன்னே டாக்டர் சொல்லிட்டா ஹோப் கிடையாதுமா, அந்த அம்மா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், பிழைக்க மாட்டாங்க. அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப வருத்தம். ஆனாலும் நல்ல விஷயம், அவங்க பிழைச்சிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பயங்கர மென்டல் டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஜென்ஸை பார்த்தாலே கத்துவாங்க, பயம், அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு நரக வேதனை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்போ வீட்டில் வந்து எப்போ பாரு 24 மணி நேரம் அழுதுட்டு இருப்பாங்களாம், கத்துவாங்களாம். அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் அவளை வச்சு சமாளிக்க முடியல. வீட்டில் யாரும் ஜென்ஸும் கிடையாது, சமாளிக்க முடியல. யாராவது தப்பித்து பேர் ஜென்ஸ் வீட்டுக்கு வந்துட்டா கத்த ஆரம்பிச்சிருவாளாம். ஸோ அவளால் ஒன்றும் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்போ ஆஃபீஸ் போயிருக்கேன், எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனந்தத்தில் நிறைய பேர் அன்பாலேயே சரியாக இருக்காங்கன்னு. இவளுக்கு தேவைப்படுறது அதுதான், அதனால் அவளை அட்மிட் பண்ண முடியுமான்னு. ஆனால் இப்படிமா இவன் இப்படி இருக்காங்கிறீங்க, நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குமே அம்மா பேசின்னு இருக்கிறச்சே. கரெக்டாக நான் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரேன். அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, பாவமாக இருக்குது, ஏன் நீ ட்ரை பண்ணி பாரு, எடுத்து பாரு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு கேரண்டி, அம்மா பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், 1 மாதம் நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியல நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு போய்ட்றோம், அந்த கேரண்டி கொடு. அப்போ அம்மா சொன்னாங்க, ட்ரை பண்ணி பாருமா, முடியும், என்னால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அன்பை கொடுத்தா அந்த அம்மாவை சரி பண்ண முடியும். சரின்னா அம்மா, ஏன்னா அம்மாவோட வார்த்தைக்கு வருமானத்தையே பேச மாட்டேன் எப்போதுமே, அம்மா எனக்கு தெய்வம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உடனே ஓகேன்னு ஒத்துன்ட்டேன். நான் அவளை அட்மிட்டும் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிச்சு நான் என்ன சொன்னேன், எங்களோட அம்மாக்கள் நிறைய அம்மாக்கள் தனியாக, அப்பாக்கள் தனியாக, கப்பிள்ஸ் தனியாக, நீங்கள் சொன்ன மாதிரி தனித்தனியாக வச்சுருப்போம் ரூம்ஸில். நிறைய ஆக்டிவாக இருக்கிறவங்க ரூமில் போட்டு ஜன்னல் கிட்ட போட்டு அவங்கள்ட்டையும் சொன்னேன், நீங்கள் பார்த்துக்கணும் அந்த அம்மாவை. அந்த அம்மா கோவப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் உங்களோட ஒரு சிஸ்டர் இருந்தால் எப்படி அப்படின்னு நினச்சிக்கோங்க, அதனால நீங்கள் கூடயே கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லோரும் சரின்னாங்க. பட் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், திடீர்னு ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்களாம், திடீர்னு கத்துவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்கள அட்மிட் பண்ணதுலேருந்து வி ஆல் மேட் இட் அ பாயிண்ட். நாங்கள் நிறைய ட்ரஸ்டீஸ் என்ன பண்ணுவோம், காலையில் வரைச்சே நேராக முதல்ல அவங்க வீட்டுக்கு, அவர் ரூமுக்கு தான் போவோம். பக்கத்தில் நான் உட்காந்துப்பேன், எப்படிமா இருக்கேன் நான் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா சொல்லுவா, உன்னை பார்க்க பிடிக்கல, நீ போயிட்டே இரு, யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கத்துவோம். பரவாயில்லம்மான்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தேன். ஆனால் வி மேட் இட் அ பாயிண்ட், தினமும் போவோம், எல்லாம் பண்ணோம். 1 மாதம் கழிஞ்சு நான் கத்தால 10 மணிக்கு வர டைம் தெரியும், மெதுவாக வந்து ரூம் வழியாக வந்து எட்டி பார்க்குறா. என் முகம் பார்த்த உடனே கிடுகிடுன்னு போய் ரூமில் அவள் அவளுக்கு வந்து நான் பார்த்தேங்கிறது தெரியக்கூடாது, கடகடன்னு போயிட்டு ஷி நெவர் வாண்டட் டு அக்செப்ட் இட். என்னால் போய் உட்காந்துட்டான். திருப்பி வந்து பார்த்தேன், என்ன எப்படியும் இருக்கம்மா எல்லாம் கேட்டவுடனே, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம், போய்க்கொள்ளலான்னு சொன்னோன்னே நாங்களும் விடலை. மாறி பேசி அப்புறம் அவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். ஏதாவது ஒரு டியூட்டியை கொடுத்தானா அவன் மைண்டு டைவர்ட் ஆகி, ஏதோ ஒரு டைவர்ட் பண்ண, மைண்டை டைவர்ட் பண்ண ஷில் பிகம் நார்மல் அப்படின்னு தோணித்து. கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொண்டு வரலான்னு. அப்போ அவளை கூப்பிட்டு, அம்மா பால் நீ சாயங்காலம் வாங்கிடுறியா இடக்கண்ணா, 5 மணிக்கு பால் வரும், இந்த சேரில் உட்காந்துக்கோ, பாத்திரத்தை வச்சுக்கோ, பால் வந்து நான் வாங்கினா அத்தனை பேரும் காப்பி குடிக்கலாம், நானும் குடிக்கலாம், பண்ணுறியா? என்னை பார்க்காமே சரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அது சொன்ன உடனே யூ வில் நாட் பிலீவ் 3 மணிக்கே வந்து உட்காந்துருவா பால் வாங்குறதுக்கு. ஏன்னா அவளோட டியூட்டி அது, அவளோட கடமை அது. அதனால் வாங்கிட்டு பாலை கொண்டு கொடுத்துட்டு என்கிட்ட நான் எங்கே இருக்கேன்னு வந்துட்டு, பால்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுவேன். அடுத்த நாளைக்கு நான் பால் குடிச்சேன், காஃபி குடிச்சேன், ரொம்ப நல்லா இருந்ததுமா நீ வாங்கின பால்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிவிடுவோம் அத்தனை பேரும். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, பூக்காரிட்ட பூவை மாத்திரம் வாங்கிட்டு இடக்கண்ணா, 6 மணிக்கு வர நீ பூ வாங்கி வச்சா சாமிக்கெல்லாம் போடலாம், பூஜை பண்ணலாம் இல்லையான்னா அதையும் சிறமேற்கொண்டு பண்ணினார் ரொம்ப அழகாக. ஒரு 4 நாள் கழிஞ்சு கேட்குறா, உனக்கும் வீட்டுக்கு பூ வாங்குற இல்லை சுவாமிக்கு, அதை நான் இங்கேயும் வாங்கி வச்சா நீ எடுத்துன்னு போறியா? ஸோ ஷி இஸ் கமிங் டு த லைன் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டோம், 6 மாதம் கஷ்டப்பட்டோம், மைண்டை மாற்றத்துக்கு ரொம்ப பாடுபட்டோம். ஆனால் கடைசியில் கடவுள் கிருபையால் அவளை மாற்ற முடிஞ்சு.
பூ வாங்க ஆரம்பித்தா நான் பூ வாங்கின்னு போவேன். அப்புறம் வருவோம், உன் பேக்கை கொடுக்குறியா, நான் மடியில் வச்சுட்டு இருக்கேன், போர்ச்சியை வாங்கிக்கோங்க அப்படின்பா. எல்லா வழியிலும் அப்படியே வந்தோம். அவளுக்கு மனசில் என்ன ஒரு ஃபீலிங்னா, அவளுக்கு வயசு இப்போ 60 வயசில் வந்தா பட் இப்போ 75 வயசுக்கு மேலே ஆகிடுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு ஒரு ஃபீலிங் எப்போவுமே. அதனால அவள் என்ன கேட்டாக்கா, அம்மா நான் இதுக்கு போகணுமேம்மா, சீமந்தத்துக்கு போகணுமே அக்கா வீட்டுக்கு, எனக்கு பெட்டியெல்லாம் கொடுத்து அனுப்பவே இல்லையே அப்படின்னா. அடுத்த நாளைக்கு ஒரு புது பெட்டி வாங்கி கொண்டு போய் உன்னை துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டா, புது சாரி எல்லாம் வேறு கொடுத்து குஷி ஆகிட்டா. அக்கா பலகாரம்லாம் கொடுத்து அனுப்பலையா, கொடுத்து அனுப்ப சொன்னாலே. அடுத்த நாளைக்கு ஒரு பேக் நிறைய பலகாரம் வீட்டுக்கு அங்கே போர்ச்சியே கொண்டு போய் கொடுத்தோன்னே என்ன அவள் கேட்டாலும் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாமே பண்ணிவிடுவோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, குஷி ஆகிட்டா. சைமல்டேனியஸ்லி இதையும் சொல்லணும், அவளை வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மனோ நல்ல மருத்துவ மையத்தில் காமிச்சு, அந்த டாக்டர்ஸும் அருமையாக பார்த்து ஸ்கார்ஃபில் காமிச்சு, டாக்டர் ஸ்ரீதர் வைத்தீஸ்வரன் தான் எங்களோட எல்லாரையுமே ரொம்ப அருமையாக பார்ப்பார். பார்த்து அழகாக அவளுக்கு மெடிசன்ஸும் கொடுத்துட்டே வந்துருந்தாங்க. சைமல்டேனியஸாக அதுவும் போச்சு, இதுவும் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு லெவல் ஆக 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 அவள் நம்மளுடைய புடவையை பார்த்தா நீங்கள் முட்டி கீழே கட்டிப்போம். என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அவளுக்கு மனசில். ஒரு நாளைக்கு கேட்குறேன், அவளை விட வயசானவா வந்தோடனே, ஏன்னா கீழே இடம் இல்லை, நீ மாடியில் இருக்கியாம்மா, ஏன்னா உன்னோட வயசானவ வந்து என்ன நினச்ச, உனக்கு மூளையே கிடையாதுன்னு என்ன கேட்டேன். என்னம்மா வயிற்றில் பாப்பா வச்சுன்னு எப்படி ஏறுவேன் மாடியில், எவ்வளோ இமேஜினேஷன் பாருங்க. இன்னைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். அதனால நாங்கள் அதெல்லாம் 30 இயர்ஸ்ல இருக்கா இன்னமும். அதனால நாங்கள் அதை ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் அட் ஆல். ஓகே அப்படியே இருக்கட்டும்னு. அஸ் ஃபார் அஸ் ஷீ இஸ் குட், மேனேஜபிள் லெவலில் ரொம்ப நல்லா வந்துட்டா. இன்னைக்கு யார் வந்தாலும் ஓடி, எங்கே இருந்தாலும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ சாப்பிட்டையாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டானா. இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லி அவள் அம்மாவும் சிஸ்டரும் இப்போ 2 பேருமே போயிட்டாங்க. 2 அம்மாவும் சிஸ்டரும் இங்கே வந்து பார்த்துட்டு என்னோட இவ்வளோ இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் கடவுளோட கிருபை, வேறு ஒன்றுமே இல்லை. நிஜமாவே ரொம்ப அருமையாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் அவ்வளோ ஒரு சேஞ்ச் அன்பால தான் அங்கே நடக்கிறது. ஆனந்தமே இல்லை. தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவா. உங்கள் வடிவில் இறைவன் உங்களுடைய ஆனந்தத்தில் எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுத்துட்டுருக்கார். அம்மா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பசுமடம் கூட வச்சுட்டுருக்கீங்க. அப்ராக்சிமேட்டாக 100+ கவுஸ் வச்சுருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன அப்ஜெக்டிவோட இந்த பசுமடத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? பெரியவா வந்து நம்மளோட அப்பா அம்மாக்கள் வந்து நாங்கள் கோபூஜை பண்ணோம்மா, ஒரே ஒரு பசு இங்கே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டால் அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை இல்லையா? அதனால் ஒரு பசு அங்கே யாரோ ஒருத்தர் தானமாக கொடுத்தோன்னா அதை முதல்ல வாங்கி தான் வச்சோம். அது பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு பசு வந்தது. இப்படி வர ஆரம்பிச்சோன்னே ஆனந்தத்தில் அது வச்சுக்க முடியல அப்படின்னு தோணிது. சரி நம்ம ஒரு கோசாலாவே பண்ணலான்னு ஆரம்பித்தோம். 2021 தான் ஆரம்பித்தோம். எல்லாமே இப்போ ஒரு 12 வகையான தேசிய பசு நம்மள்ட்ட இருக்குது. 120 பசு கண்ணுக்குட்டி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு செரீன் அட்மாஸ்பியர். ப்ளஸ் அங்கே ஒரு ஃபார்மிங் நடந்துட்டுருக்கு. நெல் பயிர் பண்ணுறோம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹோம்க்கு வருது. அந்த பசும்பால் வந்து A2 மில்க் வந்து பெரியவாளுக்கும், படிக்கிற கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கும், மேலே படிக்கிற டியூஷன் சென்டருக்கும், மெடிக்கலுக்கும் எல்லாருக்கும் அதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாமே பால் கறக்கிற மாடுன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு போகிற மாடும் நிறைய நம்ம இது பண்ணியிருக்கோம். நிறைய பேர் டொனேட்டும் பண்ணியிருக்காங்க. நல்லா இப்போ கோசாலா நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கோசாலோட பை ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு மிஷினரியெல்லாம் ஆர்டர் பண்ணி ஒன்றுன்னா பண்ண ஆரம்பிக்கலான்னு. ஏன்னா அது ஒரு அதனால பெண்களுக்கு ஒரு சுயதொழிலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதே மாதிரி ஆனந்தத்துலேயும் பேக்கரி, டைப்பர் மேனுஃபேக்சரிங், சானிட்டரி நாப்கின்ஸ் மேனுஃபேக்சரிங், டெய்லரிங் யூனிட்லாம் போட்டு நிறைய மகளிருக்கு வந்து சிங்கிள் மதர்ஸ்க்கும் நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்து சேலரியும் கொடுத்துருக்கோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா தன் காலில் தான் நிற்க முடியுது, தன் வீட்டுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் தான் அந்த விமன் எம்பவர்மெண்ட்டே வந்தது. ரொம்ப அருமையாக இருக்காது. இன்ஃபேக்ட் வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் யூ வாண்ட் ஃப்ரம் பப்ளிக்? பொதுமக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரையும் வந்து நான் விசிட் பண்ண சொல்கிறேன். இந்த தருணத்தில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஆனந்தத்துக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நாங்கள் கொடுக்கல. அதுவே தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால் இது வந்து அம்பத்தூரில் கள்ளிக்குப்பம்ங்கிற இடத்துல இருக்குது. இன்ஃபேக்ட்டு நம்ம ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோம் .orgன்னு போனாலே வெப்சைட்லேயே தெரியும் ஆனந்தம் பற்றி. நம்பர்ஸும் இருக்கும் அதில். ஸோ எல்லோரும் வந்து ஒரு முறை ஆனந்தத்தை விசிட் பண்ணால் நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆனந்தம் அனுபவிக்கிறோமோ அந்த பரமானந்தத்தை அவங்களும் அனுபவிக்க முடியும். வந்து பார்த்தா அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹாப்பினஸ் இந்த ஃபேஸஸ் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அது வந்து அன்மெஷரபிள், பண்ணவே முடியாது. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட்டு ஸோ முதல்ல அவளுக்கு அது மாதிரி அதுதான் நான் கேட்டுக்கிறேன். அதோட இல்லாமல் எனிபடி கேன் கம் அண்ட் டூ வாலண்டியரிங். ஸோ அவங்களுக்கு என்ன நேரம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து எங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு 7 ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால எந்த ப்ராஜெக்ட் அவங்க மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வாலண்டியரிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இது இட் இஸ் பியூர்லி ரன்னிங் ஆன் டொனேஷன்ஸ் ஒன்லி. ஸோ ஹூவர் கார்பரேட் வந்து CSRல பண்ணனாலும் பண்ணலாம்,
இண்டிவிஜுவல்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் ஆனந்தம் நிலைச்சு நிற்கிறது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் அத்தனை பேரோட சங்கல்பம் என்னென்னா, அத்தனை ட்ரஸ்டீஸ்க்கார் ஹஸ்பண்ட் வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியாக இருக்கார். நாராயண் சார் 86 வயசு, அவர் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸாக இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அத்தனை பேரும் பார்க்கறதுனால ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதே மாதிரி இது ஒரு ஆலமரம் தழைச்சி ஓங்கி வளர்கிற மாதிரி இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதற்கு கீழே இருந்து பயன்பெறணும் அப்படின்னு ஒன்று தான் இறைவன் பிரார்த்தனையாக இருக்குது. நம்மளும் கடைசி மூச்சு வரை சமுதாயத்தினால தான் இன்றைக்கி அத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பிறந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஸ்கூல் படித்த நிலைமையிலேருந்து, காலேஜ் வந்ததுலேருந்து, இப்போ வேலை பண்ணுற இடம் வரையில் ஒவ்வொரு இடத்துலையும் சமுதாயத்துலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிட்டே தான் வந்திருக்கோம். எப்போ நம்ம திருப்பி சமுதாயத்துக்கு பண்ண போகிறோங்கிற ஒரே எண்ணத்தில் உருவானது தான் இந்த ஆனந்த முதியோர் இல்லம். அதில் ஆரம்பித்து இன்றைக்கி இறைவன் கையை பிடிச்சி 7 ப்ராஜெக்ட் கூட்டின்னு போயிட்டாரு. நிச்சயமாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இறைவன் அருளால் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. டோனர்ஸோட சப்போர்ட்டுக்கு நான் மிக நன்றியை சொல்லிக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க இல்லாமல் நம்ம ஆனந்தமே கிடையாது. அவங்க இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டும் வராது. அத்தனை பேரும் கை கொடுத்து எங்களை தூக்கி விடுறதுனால தான் நாங்கள் ஆனால் 100% சின்சியராக பண்ணுறதுக்கு அத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க. நேரம் கருதாமல் எல்லாரும் ராத்திரி 10 மணி கூட வீட்டுக்கெல்லாம் போவோம். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு அத்தனை அப்பா அம்மாக்களும் ஆனந்தத்தில் இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சந்தோஷம் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால தான் இவ்வளோ டெவலப் ஆகுது. இவ்வளோ மியூசிக் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெளியில் கூட்டின்னு போவாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எல்லாம். இதெல்லாம் தான் முக்கியமான சந்தோஷத்துக்கு காரணம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இன்னர் வீல் கிளப் அப்படின்னு நிறைய கிளப் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாரெல்லாம் முடியுமோ அத்தனை பேரும் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நிலைத்து நிற்கிறது ஆனந்தம்ங்கிறது நான் சொல்லிக்கணும். இன்ஃபேக்ட் நிஜமாக சந்தனா டாக்ஸ்க்கு வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும். இவ்வளோ அழகாக நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கேட்டு எல்லாம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நான் வந்து 10th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் டியூஷன் படித்த ஆனந்தம் இல்லைங்க. என்னையும் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலிமா BCA டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. ஆனந்தம் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லார் லைஃப்லேயும் மட்டும் இல்லை, என்னோட லைஃப்லேயும் வந்து ரொம்ப பெரிய ஆனந்தத்தை கொடுத்துருக்கு.